ஆஹா, இந்த பாபா இங்க வந்து செட்டில் ஆயிருக்காரு. அப்பாவி ஜனங்களை ஏமாத்தி ஆட்டைய போட வந்திருக்காரு போல இருக்கு. வாங்க வாங்க, உங்க எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு போக. இதுல பொய்யும் இல்ல, பித்தலாட்டமும் இல்ல. நீங்க தடுமாறமே வேண்டாம், யோசிக்க வேண்டாம். எல்லாத்தையும் இந்த மிஷின் சொல்லிடும். நீங்க நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, வாங்க நீங்க வந்து ஒரு டெமோ பாருங்க. என்னது, எனக்கு ஒரு அழகான கார் பரிசா கிடைக்குமா? காரம் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. வீட்டுக்கு போய் பிள்ளைங்களை படிக்க வைக்கிற ஏற்பாடு பண்ணுங்க. போங்க, அவங்க தான் பின்னால உங்களை பாப்பாங்க. பொறாம பிடிச்சவங்களா? என் மிஷின் இது வரைக்கும் என்ன சொல்லிருக்கோ அது எல்லாமே நடந்திருக்குடா. போங்க, இங்க இருந்து போங்க. எனக்கு பயங்கரமான கோபம் வந்துடும். உங்களை பஸ்பமாக்கிடுவேன். ஐயோ பாபா, கோபப்படாதீங்க, அமைதியா இருங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுங்க. எனக்கு அந்த காரு எப்ப கிடைக்கும், எங்க இருந்து கிடைக்கும்? அவசரப்படாத குழந்தை, கார் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அஜல்கா, சார், நீங்க தான் மிஸ்டர் சர்மாவா? ஆமா ஆமா, அது நானே தான். என்ன அது விஷயம்? வந்து சார், குல்ஃப்ரி நகர் நடந்த லக்கி டிரால உங்களுக்கு கார் பிரைஸ் விழுந்திருக்கு. இந்தாங்க சார் கார் கீ. இந்த காரை ஓட்டிட்டு போங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்களேம்மா? இப்பதான் பாபாஜியோட மிஷின் நல்ல வார்த்தை சொல்லுச்சு, அதுக்குள்ள காரை என் கைக்கு வந்துருச்சு. ஜெய் ஜெய் பாபாஜி, ஜெய் ஹோ. பாபாஜி, உங்க வாக்கு பழிச்சிருச்சு. நீங்க ரொம்ப பெரிய அதிசயம் பண்ணிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு கார் கிடைச்சிருச்சு. அங்க பாருங்க. அதிசயத்துக்கு நான் காரணம் இல்ல, எல்லாமே அந்த மிஷினோட காரணம் தான். அது என்னென்ன சொல்ல போகுதோ இனிமே அதுதான் நடக்க போகுது. அட ஒழுங்கா வாங்கப்பா, லைன்ல நில்லுங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சீக்கிரம் லைன்ல வாங்க. திமிரு பிடிச்ச பசங்களா, என் மிஷின் மேல இப்பயாவது நம்பிக்கை வந்துச்சாடா? வாங்க அந்த மிஷினை சுத்தி பாருங்க. நம்ம குட்ட பாபாஜிக்கு ஜெய் ஜெய். டேய் வீங்கன மண்ட மோட்டோ, இது எல்லாமே ஏமாத்து வேலைடா. வாடா வீட்டுக்கு போகலாம், டைம் ஆயிடுறா. வாடா பண்ணையா, என்ன கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுறா. நான் அந்த மிஷின்ல சுத்தி பாக்குறேன். ஒருவேளை எனக்கு ஃப்ரீயா நிறைய சமுச்சா கிடைச்சாலும் கிடைக்கலாம். பேட் லக். அதாவது நீ எங்க தங்கினாலும் சரி, எல்லாமே அதாவது ஒட்டுமொத்த சிட்டியும் பாழா போயிடும். ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே ஒன்னால கெட்டு போயிடுவாங்க. ஆஹா குட்டமாமா, இந்த காட்டுல இருக்கிறதுக்கு எல்லாமே தப்பு தப்பா இருக்குது. மிஷின் சரியா வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். கெட்டு போனது மிஷின் இல்லடா, உன்னோட லக்கு தான் மோட்டு. இனியும் இந்த ஊர்ல நீ தங்கி இருந்தடா, ஒட்டுமொத்த புர்பிரி நகரம் நாசமாயிடும். இந்த ஊரை கெட்டு போயிடும். இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆபத்து வந்துடும். என்ன மாமா நீங்க கண்ணா பின்னாடி உளறிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மிஷின் அப்படி சொல்றதுனால எதுவுமே நடக்காது. பல வருஷமா மோட்டோ என் கூட தான் இருக்கான். இது வரைக்கும் இந்த ஊருக்கு அப்படி எந்த ஒரு கெடுதலும் நடந்தது கிடையாது. இங்க பார்ப்பா மோட்டோ, நீ பேசாம இந்த ஊரை விட்டு வெளியில போயிடுறது நல்லது. இங்க போயிடு மோட்டோ, இங்க நிக்காத, இங்க போயிடு. அதெல்லாம் முடியாது. நான் இந்த புர்புரி நகரத்தை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னா டீ கடை மாட்டையா? என்னடா இது, எல்லாமே அப்படியே இருட்டா இருக்கு. போச்சே, என் டீ கடை பத்திக்கிட்டு எரியுதே. என் டீ கடை அங்க பாரு நெருப்பு. ஐயோ பத்திக்கிச்சு, தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஊத்துறா.
மிஷின் வச்சிருக்கிற பாபா அப்பவே சொன்னாரு, அந்த வீணா போன மோட்டு இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இந்த ஊரு விளங்கவே விளங்காதுன்னாரு. அதே மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? அட இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும்? இப்ப நாம புர்புரி நகரத்தை காப்பாத்தணும்னா மோட்டுவை உடனடியா அடிச்சு இந்த ஊரை விட்டு துரத்தணும். வாங்க. ஆமா 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 நீங்க சொல்றது கரெக்டா. நீங்க அனுப்பி விடுங்க. சீக்கிரம் விடுங்க. ஊரை விட்டு துரத்துவோம். வாங்க. ஆமா. ஏய் நில்லு. எங்க ஓடுற? எங்க ஓட்டாலும் உன்னை விட மாட்டான். சரியா நில்லு. அடே அதுக்குள்ள எங்க எங்க போயிட்டாங்க? போறாங்க? எல்லாரும் வாங்க. சுப்பிரமணியா, இந்த ஊர்ல என்னதான் நடக்குது? என்ன நடக்குதுன்னு இப்ப எனக்கு ஒண்ணு கூட புரிய மாட்டேங்குது மோட்டோ. இந்த மிஷின் சொன்ன விஷயம் இருக்குல்ல மோட்டோ, அது உண்மையா பொய்யான்னு நாம புரிஞ்சுக்கணும். இப்ப நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் போது இதுக்கு பின்னால ஏதோ சதி இருக்குமோன்னு எனக்கு தோணுது மோட்டோ. மோட்டு பத்துல இந்த புர்புரி நகர்ல மட்டும் இல்லடா, அவங்களுக்கு இனிமே தங்கறதுக்கு இடமே கிடைக்காது. மோட்டோ, நாம நினைச்சபடியே இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தண்டனக்கா டானு தானே புரிஞ்சு போச்சு மோட்டோ. எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு மோட்டோ. ஏய் பத்துலு, இது வேற ஒண்ணு இல்லடா, எல்லாம் அந்த குட்டப்பையன் ஜானோட வேலை. அந்த டூப்ளிகேட் சாமியார் இருக்கான்ல, அது இந்த குட்டப்பையன் ஜான் தான்டா. அவன் தான் வேஷம் போட்டுருக்கான். ஆனா இந்த விஷயத்தை நம்ம புர்புரி நகர் மக்கள்கிட்ட எப்படி கன்வே பண்றதுன்னு யோசி மோட்டோ. நல்லா யோசிக்கணும் ஏய், மோட்டோ. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதாடா மண்டப்பையில? நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா சோம்பேறி. ஐடியா மோட்டு என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, நீ கவலையப்படாத. இப்ப நம்ம அவன் வழியிலேயே போய் அவனை அட்டாக் பண்ணலாம்பா. ஆமா நண்பா. ஆஹா, ஜெய் ஹோ சூப்பர்ரா பூசிக்க மாட்டியா? அட, பர்மாக்கு ஜான் தடானோட வேன் கிடைக்கும். பிரமாதம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன, எனக்கு ஜான் தடானோட வேன் கிடைக்கும்னு எழுதி இருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இல்ல, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அது ஏன் நடக்காதுன்னு சொல்லுடா குட்டப்பையன் சாமியாரு. அதான் மிஷின் சொல்லிடுச்சுல, அப்ப அது கண்டிப்பா நடந்ததாகணும். அட, இங்க வர்மாங்கிறது யாருங்க? அட, நான் தான் அந்த வர்மா. சொல்லுங்க. இந்தாங்க, உங்களுக்கு பிரியமான டான் சார் உங்களுக்காக இந்த வேனை கொடுத்திருக்காரு. இந்த வேன் இனி உங்களுக்கு தான் சொந்தம். இல்ல, ஜான் எப்படி தன்னோட வேனை மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்? அட, ஏன் கொடுக்க முடியாது பாபா? அந்த மிஷின் தான் சொல்லிடுச்சுல, அப்ப நீங்க கொடுத்து தர ஆகணும். சொல்லுங்க. குட்டப்பையன் தான் கொள்ளையடிச்ச மொத்த பணமும் உனக்கே கிடைக்கும். இல்ல, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. எப்பவும் அப்படி நடக்காது. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இங்கே இருங்க. ஏய், எல்லாமே போச்சு. நாம மொத்தமா எழுந்துட்டோம்டா. உங்களுக்கு இவ்வளவு பணத்தையும் யாருடா கொடுத்தது? அந்த குட்டப்பையன் ஜான் தான் கொடுத்தான். இதெல்லாம் ஜான் சார் உங்களுக்கு எப்படி தர முடியும்? ஏன் தர முடியாதுன்னு கேக்குறேன். அதான் மிஷின் சொல்லிடுச்சுல்ல. இப்படி தந்திருக்க வாய்ப்பே இல்ல. அவர் எப்படி தந்திருக்க முடியும்? ஏன்னா ஜானே நான் தானே. உன்கிட்ட நான் எப்படா இதை கொடுத்தேன்? சாரி. ஜான் யாரு? நீதானா? அப்ப நீதான் அந்த குட்டப்பையன் ஜானா? இப்ப தெரிஞ்சிரும் யாரு ஒரிஜினல் யாரு டூப்ளிகேட்னு. இப்ப நாங்க கண்டுபிடிக்கிறோம் பாருடா. அட, பாத்தீங்க, அது நம்ம ஜான் தான். நான் ஜான் த டான். நான் திருடின படத்தை எல்லாத்தையும் திருப்பி என்கிட்டயே கொடுத்துடுங்க ப்ளீஸ். இப்படி எல்லாம் எந்த தடங்களும் இல்லாம கொள்ளையடிக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாரையும் ஊரை விட்டு தெரிஞ்சு ஐடியா பண்ணி இருக்காரு. இந்த ஜான் நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டான். இவனை பிடிக்காதீங்க, இவனை பிடிங்க. விடாதீங்க. நீங்க என்னோட வேலை எடுத்துக்கிட்டீங்க, நான் திருடின எல்லா படத்தையும் எடுத்துக்கிட்டீங்க. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. பாஸ்.